வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கிய புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். 21,772 பேருக்கு வேலை வாய்ப்பு. வேலையில்லா திண்டாட்டம் 6.7 இருந்து 4.3% குறைப்பு. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது உரையில் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற உள்ளது என்றும் ரூபாய் 13,600 கோடியானது பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து பெற தீர்மானம் நிறைவேற்றி பிரதமரை சந்திப்போம் என தெரிவித்தார். புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அரசாணையை வெளியிட வேண்டும். இதனை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மகளிர் அணியினர் சட்டசபையை நோக்கி முற்றுகை. புதுச்சேரி திருபுவனை தொகுதி களித்தீத்தால் குப்பம் சாலையில் தெருவிளக்கு எரியாததை கண்டித்து திமுகவினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். 21,772 பேருக்கு வேலை வாய்ப்பு. வேலையில்லா திண்டாட்டம் 6.7 இருந்து 4.3% குறைப்பு என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது உரையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையில் 6வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை இடம்பெற்றது. இதற்காக காலை 9:25 மணிக்கு காரில் மாளிகையிலிருந்து சட்டமன்ற வளாகத்திற்கு கைலாசநாதன் வந்தார். அவருக்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் ஆளுநரை வரவேற்று சபையின் மைய மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு சபாநாயகர் இருக்கையில் கைலாசநாதன் அமர்ந்து தமிழில் உரையாற்றினார். அப்போது அவர் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 21,772 பேருக்கு வேலை வழங்கப்பட்டதால் வேலையில்லா திண்டாட்டம் 6.7 4.3% குறைந்துள்ளதாகவும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர்கள் என அனைவருக்கும் அனைத்து திட்டமும் புதுவை அரசால் குறுகிய காலத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றும், அதே போல புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறுகிய காலத்தில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கூட்டத்தொடர் உரையின் போது பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். விமான நிலைய விரிவாக்கம், ரயில் சேவையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் விரைவில் திறக்கப்படும் என்றும், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மழை நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும், இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில்தான் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 4 வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக சட்டமன்றத்தில் ஆளுநர் தெரிவித்தார். 55 நிமிடங்கள் உரையாற்றிய பின் ஆளுநர் புறப்பட அவரை சபாநாயகர் வழி அனுப்பிவிட்டு மீண்டும் சபைக்கு திரும்பியதும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தும் தீர்மானத்தை முன்மொழிய சட்டசபை நடவடிக்கையை நாளை காலை 9:30 மணி வரை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற உள்ளது என்றும் ரூபாய் 13,600 கோடிக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து பெற தீர்மானம் நிறைவேற்ற பிரதமரை சந்திப்போம் என தெரிவித்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரையை தொடர்ந்து சட்டசபையின் அலுவல் ஆய்வு கூட்டம் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சபாநாயகர் செல்வம் செய்தியாளரிடம் கூறுகையில், புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் 27ஆம் தேதி வரை நடப்பதாகவும், நாளை செவ்வாய்க்கிழமை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடக்க உள்ளதாகவும், 12ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என்றும், 13ஆம் தேதி பட்ஜெட் மீதான விவாதம் நடக்க உள்ளதாகவும், அதன் பின்பு 3 நாட்கள் விடுமுறைக்கு பின் மீண்டும் 17ஆம் தேதி சட்டசபை கூடி 21ஆம் தேதி வரை நடக்க உள்ளதாகவும், சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சட்டசபை நடக்க உள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக 13 நாட்கள் சபை நடக்கிறது என்றும், பட்ஜெட்டுக்கு கடந்த சனிக்கிழமை அனுமதி கிடைத்துவிட்டதாகவும், 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என்றும்
காகிதமில்லா சட்டசபை நிகழ்வுகளை இம்முறை தொடங்கியுள்ளதாகவும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாளில் எம்எல்ஏக்களுக்கு பட்ஜெட் புத்தகம் வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், புதிய சட்டமன்ற வளாகம் தட்டாஞ்சாவடியில் உள்ள 13.5 ஏக்கரில் 3.45 ஏக்கரில் கட்டப்பட உள்ளதாகவும், இதற்காக திருத்தி அமைக்கப்பட்ட திட்ட மதிப்பீடு 657 கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நிதி அமைச்சகம் ஒப்புதல் பெற கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகே 2022இல் முதல் முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதாகவும், இதற்கு மத்திய அரசு தற்போதைய நிலையே தொடரும் என தெரிவித்துள்ளதாகவும், தீர்மானம் நிறைவேற்றினால் மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்பது இல்லை, இதற்காக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றார். டெல்லியில் பிரதமரை சந்திக்க அனுமதி கோரியுள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்திப்போம் என அவர் கூறினார். புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் சட்டசபையை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோர் போலீசார் கைது செய்தனர். பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணி நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் இருந்து சட்டசபையை நோக்கி ஊர்வலமாக சென்றபோது காவல்துறையினர் சம்மா கோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி, மாநில விடுதலை இயக்க நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி, மாநில துணை செயலாளர் முகமதி, மாநில துணை செயலாளர் வீரமணி, மாலா, பார்த்திமா, கற்பகம், ரா கலைச்செல்வி, மஞ்சுளா, பொதிவளவன், தமிழ்மாறன், செல்வநாதன், அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்பின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மாநில விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இந்த உரையில் இதுவரை புதுச்சேரி அரசு செய்த சாதனைகளையும் இனிவரும் காலங்களில் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் 55 நிமிடம் ஆளுநர் உரை நிகழ்த்தினார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்றிய உரையில் மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுவரைவு குறித்த எந்தவித கருத்தும் இடம்பெறவில்லை என்றும், அதற்கு மாறாக புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை திணிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய மொழிகள் இருக்கும் போது இந்தியை மட்டும் திணிக்க மத்திய அரசு ஏன் முனைப்பு காட்ட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரைவு மூலம் தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துவிட்டு வட மாநிலங்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியநாதன், இது சம்பந்தமாக ஆளுநர் உரையின் போது கேள்வி எழுப்பியதற்கு எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை. தொகுதி மறுவரைவு கொண்டு வந்தால் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பார்கள். அதற்கு தகுந்தாற் போல மத்திய அரசு நடவடிக்கை உள்ளதாகவும் மற்றும் தொகுதி மறுவரைவு குறித்த புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பட்ஜெட் தாக்கலில் ஆளுநர் உரை உகந்ததாக இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது என்று அப்பட்டமான பொய்யுரையாக இருப்பதாகவும், கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன, மின்சாரத்துறை சிறப்பாக செயல்படுகிறது, செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறது என்று வாக்குமூலம் கொடுத்திருப்பதால்
மின்சார தனியார் மயமாக்கல் செய்யும் முடிவு தவறானது என்று நிரூபணமாகிறது என்றும், தகவல் தொழில்நுட்பத்துறையில் சைபர் குற்றங்கள் தடுப்பதற்கான தேசிய ஏற்பாடுகள் சொல்லப்படவில்லை. தேசத்தை கட்டியெழுப்புவதில் தொழிலாளர்களின் பங்கு விலை மதிப்பற்றது என்பதை அறிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஏட்டளவில் மட்டுமே உள்ளதாகவும் செயல்பாட்டில் இல்லை என்றும், புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கான நிதி ஒதுக்கப்படாமல் நல வாரியம் செயல்பாடு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், 19 தொழில்களுக்கு குறைந்தபட்ச கூலி உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமலுக்கு வராத இந்த உயர்வு சம்பந்தமான கடந்த பட்ஜெட் உரையின் போதே தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்பதை வரவேற்கிறோம். புதுச்சேரியில் இருந்து தொழிற்சாலைகள் வெளியேறுகின்றன என முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் சேதராப்பட்டு, கரசூர் பகுதியில் புதிய தொழில் பண்ணை உருவாக்கப்படும் என்ற ஆளுநர் உரை முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாக உள்ளதாகவும், ஆளுநர் உரை என்பது ஒரு அரசின் எதிர்கால திட்டத்தை தெரிவிப்பதாகவும், பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் நடைபெற்றுள்ள வேலைகளின் செலவு கணக்கு சமர்ப்பித்ததாக உள்ளது என்றும், எனவே ஆளுநர் உரை என்ற கருத்தாக்கத்திற்கு உகந்ததாக இந்த உரை இல்லை என்பதே உண்மை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து கூட்ரோட்டில் பஞ்சாயத்து தலைவர் ரா வெங்கடேசன் ஏற்பாட்டின்படி சர்வதேச உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து கூட்ரோட்டில் பஞ்சாயத்து தலைவர் ரா வெங்கடேசன் ஏற்பாட்டின்படி புதிதாக உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் சர்வதேச உலக மகளிர் தின விழா மிக சீரும் சிறப்புடன் நடைபெற்றது. விழாவில் மகளிருக்கான விளையாட்டு போட்டியில் கயிறு இழுத்தல், லெமன் அண்ட் ஸ்பூன், நூல் கோர்த்தல், மியூசிக்கல் சேர், உரியடித்தல் போன்ற விளையாட்டுகள் நடந்தன. போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டனர். காலையில் அனைவருக்கும் தர்பூசணியும், மதியம் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, பிறகு மாலையில் ஐஸ்கிரீம் மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ், அம்மாள் நகர் கிராம நாட்டாமைகள் மற்றும் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள அனைத்து கிராம மக்களும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், மொரட்டாண்டியை சேர்ந்த கிராம நாட்டாமைகள் ரா குணசேகரன் அவர்கள் தலைவருக்கும் புரட்சி தலைவரின் அரசியல், சினிமா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வழங்கினர். நிகழ்ச்சியை இடைச்சாவடி ஜெகநாதன் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் கடைசியாக தலைவர் அவர்களின் சிறப்புரையும் நன்றியுரையும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கடைசியாக தலைவர் அவர்களின் சிறப்புரையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர். வில்லியனூர் டீ டைம் தியா ஃபுட்ஸ் கடையினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் டீ டைம் தியா ஃபுட்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா எம்எல்ஏவுக்கு பொன்னாடை அணிவித்து கடையினர் நிறுவனர் வரவேற்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா எம்எல்ஏவுக்கு பொன்னாடை அணிவித்து கடையின் நிறுவனர் வரவேற்றார். இங்கு பல வகையான டீ வகைகள் சுவையாகவும் தரமான விலையிலும் கிடைக்கும் என்றும் கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சம்பத் எம்எல்ஏ, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், சபரிநாதன், ராஜி, மில்ட்ரி முருகன், சேகர், காசிநாதன், காளிதாஸ், முத்து, அருள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கோலப் போட்டியை அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமார் பார்வையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் இணைந்து நடத்தும் கோலப் போட்டியை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பிபி சிவக்கொழுந்து அவர்களின் ஆணைப்படி இன்று நடைபெற்றது. இப்போட்டியை சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார் வீதியில் பூத்து குலுங்கிய கோலங்களை
நேரில் சென்று பார்வையிட்டு போட்டியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிறந்த கலை வண்ணத்தின் கோலங்களை தீட்டி இவ்விழாவினை மேலும் சிறப்பித்தனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சர்வதேச டைலரிங் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பிரத்யேக டைலரிங் செய்து உலக சாதனை நிகழ்த்தினர். பாண்டிச்சேரி த்ரீசேஷா உமன் வேர்ல்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சர்வதேச டைலரிங் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனத்தின் மூலம் உலக சாதனை நிகழ்வு லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி த்ரேசேஷா உமன் வேர்ல்டு நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சமுதாயத்தின் சாரல் நிறுவனர் தமிழ் ஆகியோர் உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். இதில் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தையல் கலை பயின்ற பெண்கள் கலந்து கொண்டு 34 நிமிடத்தில் பிரத்யேகமாக எம்ப்ராய்டிங் செய்து உலக சாதனை புரிந்தனர். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சாதனை படைத்த மகளிர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி த்ரேசிஷா உமன் வேர்ல்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி களித்தீத்தான் குப்பம் சாலையில் தெருவிளக்கு எரியாததை கண்டித்து திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையில் திமுகவினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருபுவனை தொகுதி களித்தீத்தால் குப்பம் கிராமத்தின் வழியாக பல்வேறு கிராமங்களில் இருந்து திருபுவனை தொழில்பேட்டையில் உள்ள தொழிற்சாலையில் மக்கள் வேலைக்கு மற்றும் பள்ளிக்கும் சென்று வருகின்றனர். தினமும் இச்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். களித்தீத்தால் குப்பம் முதல் திருபுவனை வரை சுமார் 2 கிலோமீட்டர் இச்சாலை அடங்கும். இச்சாலையில் விபத்துகள் மற்றும் விஷ சந்துக்களால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தெருவிளக்குகள் சரியாக எரியவில்லை. இதை பற்றி மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அப்பகுதி மக்கள் மற்றும் திமுக சார்பில் பலமுறை புகார்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தொகுதி திமுக தூதர் போராட்டம் நடத்தும் முடிவு செய்தனர். அப்பகுதி மக்கள் மற்றும் திமுக சார்பில் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தொகுதி திமுகவினர் நூதன போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். அதன்படி புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் ஆலோசனைப்படி கழக அவைத் தலைவர் SP சிவகுமார் மற்றும் இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் MLA ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் அவர்கள் முன்னிலையில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையில் நூதன முறையில் தீப்பந்தம் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது அவர்கள் உடனடியாக இந்த சாலையில் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும், பலமுறை மனு அளித்தும் தெரு மின் விளக்குகள் பொருத்தாததை மின்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் மணிமாறன், அழகிரி, வடிவேல், சையது, அபுதாஷி, அன்பரசன், வில்லாவன், டேவிட், மித்ரன், மதியரசன், தினேஷ், ராமராஜன், நவாபன், அஜித் சர்மா, சுகவானன், புகழ், செல்வகுமார், கபில் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் HRO சர்வதேச மனித உரிமை அமைப்பின் சார்பாக தெற்கு மாவட்டம் பாகூர் தொகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் HRO சர்வதேச மனித உரிமை அமைப்பின் சார்பாக தெற்கு மாவட்ட பாகூர் தொகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தெற்கு மாவட்ட தலைவி திருமதி கிரிஜா அவர்கள் தலைமையிலும் மாணவர் அணி தலைவி திருமதி விமலா தேவி அவர்களின் ஏற்பாட்டிலும் மகளிர் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் திருமதி ஜான்குமார் ரீகன் அவர்களும் தொழிலதிபர் செந்தாமரை கண்ணன் அவர்களும் மற்றும் புதுவை மாநில நிர்வாகிகள் தலைவர் செய்யாள் மாநில செயலாளர் பொன் கமல்ராஜ்
மாநில பொருளாளர் திருமதி மஸ்தால் வள்ளிவாய், துணைநிலை செயலாளர் திருமதி வாசுகி, இயக்க பேச்சாளர் திரு சத்யானந்தம், மகளிர் அணி செயலாளர் திருமதி பிரபாவதி, மல்லிகா, காயத்ரி, ரத்னமேரி, மாவட்ட தலைவி கங்கா, வாசு, வழக்கறிஞர் செயலாளர் சதீஷ், மங்களம் தொகுதி தலைவர் சீதாராமன், ஏம்பலம் தொகுதி தலைவர் ஜெயமூர்த்தி, பாகூர் தொகுதி ரஞ்சித்குமார், குருவின் யுத்தம் போஸ் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கப்பட்டது. சுற்றுலா மற்றும் பயண மேன்மை துறை உதவி பேராசிரியர் திருமதி ரம்யா வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் விழாவிற்கு தலைமை தாங்கி உரை வழங்கினார். முன்னதாக கல்லூரியில் ஓய்வு பெறும் பெண் பேராசிரியர்களுக்கு ஊழியர்களுக்கும் சிறப்பு செய்தனர். இவ்வாண்டில் மகளிர் தினம் கருப்பொருளாக செயல்படுவதை விரைவுபடுத்தும் எனும் தலைப்பில் உரை வழங்கினார். அவர் தம் உரையில் பெண்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும், உங்களுக்கான உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது, நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும், தாய்மார்களின் தியாகத்தை போற்ற வேண்டும் என்று உரைத்தார். அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு துறையில் 3ஆம் ஆண்டு மாணவர் ஆர் சித்தார்த் 3D ஓவியராக விளங்கி வருகிறார். அவர் தொழிலை மேம்படுத்துவதற்காக கல்லூரியின் சார்பாக ரூபாய் 40,000 காசோலையை முதல்வர் வழங்கி ஊக்கப்படுத்தினார். அதன் பிறகு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இயற்பியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவி பரதநாட்டியமும், ஆங்கில துறையின் 1ஆம் ஆண்டு மாணவி தினமும் நாயகி என்னும் தலைப்பில் ஆங்கில கவிதையும் வழங்கினார். உளவியலில் 3ஆம் ஆண்டு மாணவி பாடல் இசைத்தாள். கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளரும் ஆங்கில துறையின் பேராசிரியருமான முனைவர் பீனு மார்க்கஸ் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கற்றல் மற்றும் எழுத திறன் வளர்ப்பு மையத்தின் நிர்வாகி செய்திருந்தனர். விழாவில் பெண் பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் அனைத்து துறை தலைவர்களும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு மைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ், திரளாக மாணவியர் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களும் கலந்து கொண்டனர். மின் பணியாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா பங்கேற்பு. புதுச்சேரி மின் பணியாளர் நல சங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் வில்லியனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று காலை நடந்தது. சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்று பேசினார். சங்க தலைவர் செம்மனேரி தலைமை வகித்தார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மின் பணியாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து பேசினார். தொடர்ந்து அரசு மின் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் பாலகுரு, பொது செயலாளர் தயாநிதி, ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன், இணை செயலாளர் குணசேகரன், துணைத் தலைவர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர், தீனதயாளன், ஜெயா சங்கர், தேவநாதன், இளங்கோ, அறிவழகன், நாராயணன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், சபரிநாதன், ராஜி, மிலிட்ரி முருகன், சேகர், காசிநாதன், காளிதாஸ், முத்து, அருள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நவமால் காப்பேர் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் ஊராட்சியின் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நவமால் காப்போர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி தலைமை தாங்கினார். கண்டமங்கலம் ஒன்றிய தொண்டர் அணி அமைப்பாளர் சின்னத்தம்பி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடன் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான
புஷ்பராஜ் மற்றும் கண்டமங்கல ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், விவசாய அணி அமைப்பாளர் செல்வரங்கம், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சம்பத்குமார், செந்தில், ஒன்றிய துணை செயலாளர் மதியழகன், ஒன்றிய பொருளாளர் குமரன், ஒன்றிய ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் முத்துக்குமரன், தொழிலாளர் அணி அமைப்பாளர் நடராஜன், கிளை செயலாளர் நாகராஜ், கோகுல், திருமுருகன், மணி, ஜெயபிரகாஷ், கணபதி, மணியழகன், கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் நாராயணன், கபில்தாஸ், மகேந்திரன், சந்துரு ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இறுதியில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகரில் வசிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்ட உலக மகளிர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் கே நாராயணசாமி கேசவன் அவர்கள் கலந்து கொண்டு மனித சமூகத்தின் மகளிருக்கான பங்களிப்பும் தியாகங்கள், அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, வெற்றியின் வரலாறு போன்றவைகளின் பெண்களின் செயல்பாடுகளை எடுத்து கூறி வாழ்த்துக்கள் தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மகளிர் தின நல்வாழ்த்தினை கூறினார். இந்த நிகழ்வு உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் ஜே.வி. கோபி அவர்களின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரு தங்கவேல், மோகன், ராஜி, ராஜேஷ், பாபு, செல்வமுத்து, உமாபதி, செல்வராஜ், நீலன், முத்து, கணேசன், வெங்கடேசன், பெரியசாமி, சோமு மற்றும் மகளிர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் உசுடு தொகுதி தலைவர் கூடப்பாக்கம் ஐயனார் பிறந்த நாள் விழாவை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொன்னாடை போர்த்தி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பாரதிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் உசுடு தொகுதியின் தலைவர் ஐயனார் பிறந்த நாள் விழாவை தனது இல்லத்தில் கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்த நாள் விழா காணும் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி தனது பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, விவசாய அணி பொது செயலாளர் சீனிவாசன், பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா, உசுடு தொகுதி தலைவி மல்லிகா, சிவகுமார், இளைஞர் அணி உலகநாதன், கிளை தலைவர் முரளி, பாலு, சீனு, ஆனந்த், ஹரிவதனன் உட்பட கட்சியின் கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்த நாள் விழா காணும் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகமும் மற்றும் பூஜைகளும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் ஹரிகரன் ஐயனார் தலைமையின் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தென்னல் பேக் அண்ட் பேக் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பெரிய கோயில் அருகே கிழக்கு வீதி வாணியர் மண்டபம் எதிரே தென்னல் பேக் அண்ட் பேக் கேக் கடை 9வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் இயங்கி வந்த இக்கடையானது இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது நேற்று வில்லியனூர் பெரிய கோயில் அருகே திறந்து வைக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 8 கிளைகளை கொண்டு இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு அனைத்து வகையான கேக் சைவம் மற்றும் அசைவ முறையில் விற்பனை செய்யப்படுகிறது என்றும், திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளுடன் கேக் வழங்கப்படுகிறது என்றும், ஆர்டரின் பேரில் உடனுக்குடன் டெலிவரி வழங்கப்படும் என்றும் கடையின் நிறுவனர்கள் விக்னேஷ்குமார், பிரவீன்குமார் ஆகியோர் தெரிவித்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.